ஹாய் நண்பர்களே. ஹாய் நண்பர்களே. இன்றைக்கி அம்மா என்ன பண்ணோம்னா நார்த்தம்பழம் பிடுங்கி ஜூஸு போட போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸு போட்டு குடிக்க போகிறோம். வாங்க போகலாம். மரம் உள்ள காட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இன்றைக்கி நல்லா பிடிங்கி நல்லா ஜூஸ் குடிக்க போகிறோம். வாங்க. வாங்க நண்பர்களே, எல்லாருமே நார்த்தம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். வாங்க. அந்த வெயிலுக்கு நல்ல இதமாக குடிக்கலாம். இது என்னது? கத்தாழை பழமா? கத்தாழை பழம், சீனி பழம் சொல்லுவோம்ல. இது சீனி பழம் மரம். அது இதில் பழம் பழுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா லிங்க் தரீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரீங்க, பார்க்காம பாருங்கள். இந்த பூ காய் கிடந்தது, பூ தூங்கி போச்சு. ஃபுல்லாக இதாகிடுச்சு. இதெல்லாம் அந்தளவுக்கு பழம் இல்லை. மழை இல்லைல்ல, மழை இல்லாமல் தான் பூ தூங்கி போச்சு. மரம் பக்கத்தில் வந்துட்டான். மரம் பக்கத்தில் வந்துட்டாங்க நண்பர்களே. பார்த்துக்குங்க. இந்த பாருங்க நண்பர்களே, பூவா காய் தான் கிடக்கு. அங்கே வாங்க, மேலே கீழே போன காய் தான் கிடக்கு. ஆமாம், இன்னும் பழம் பழுக்கல. இதுதான் நம்ம சூசூர் குடிக்க போகிறோம். மரத்துக்கிட்ட வந்துட்டான். இதே மரம். நம்ம அதுக்கு நேராக பழம் கிடக்கு. இதுதான் பிடுங்க போகிறோம். வாங்க, எப்படி பிடுங்கலாம் பார்ப்போம். புரட்டி கிரட்டி எதுவும் ஒன்றும் இல்லை. மரத்தில் ஏற முடியாது. மரம் சின்ன மரம், தூர் சின்ன தூராக இருக்கும். அதனால் மரத்தில் ஏற முடியாது. பாருங்க, 2 காயை மட்டும் பிடிங்கிருக்கோம். இதை வச்சு சூப்பர். ரொம்ப பிடுங்கலை. 2 காய் போதும். ஏன்னா அது நான் குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரினால ஒரு மட்டும் குடிப்பாப்பில். வாங்க, 2 பிடிங்கிருக்கேன். ஆமாம், வாங்க, நீ போய் சூஸ் ஒரு குடிக்க வேண்டியதேன். வாங்க, வந்த பாதிலே போவோம். அப்படியே ஒரு வழியாக காயை பிடிஞ்சாச்சு. இனி நாங்கள் சூஸ் போடுவோம். இந்த இடம் வைக்கவானே, இந்த இடத்துல போட்டுருவோம். சூஸு நல்லா இருக்குது. இடம் நல்லா இருக்கு, போடலாமாங்கண்ணா? ஆமாங்க, இதோட போட்டுருவோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் போய் வீட்டில் போய் எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ நம்ம காய் கிடக்கான்னு மட்டும் பார்க்கறதுக்கு வந்தோம். நல்லா காய் கிடக்கவும் பிடிங்கிட்டு வந்துட்டோன். நீ அந்த பாருங்க, 2 காய் மட்டும் முடிக்காந்துருக்கான். ஆமாம், நீ போய் உள்ளே போய் தான் பார்த்து பிடிங்கிட்டு வரணும். ஆமாம், 2 காய் மட்டும் பிடிங்கிட்டு வந்தோம். இன்னும் மரம் உள்ளே கிடக்கு. நான் இப்போதைக்கு இந்த ஒரு மரத்தை மட்டும் பார்த்து பிடிங்கிட்டு வந்தோம். வாவே இதே எடுத்துகிட்டு வந்துடுவோம் போய். யாருங்க கல்லில் வச்சு இம்சப்பழம் நறுக்க போகிறேன். இம்சப்பழம் சொல்லிட்டு நார்த்தம்பழம். அந்த இதுக்கான தேவையான பொருட்களை தான் கொண்டாந்துட்டான். ஆமாம், கொஞ்சம் தண்ணி, சீனி, ஐஸ் கட்டி அப்படியே பிரிட்ஜில் இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டான். ஆமாம், நம்ம தேவையோட தண்ணி ஊற்றி கொடுக்கட்டும். அப்படியே அறுத்து பிரிஞ்சு விட வேண்டியதேன். கட்டை எடுத்து தரமானவன் கல்லில் ஓட்டுன்னு இருக்கிறாப்புல. கையில் எடுத்துக்கிறாத சாமி. பழுத்துருச்சோ? பழுத்த மாதிரி இருக்கா? இல்லை, கொஞ்சம் பழந்தே. இந்த பாருங்க, இம்சப்பழத்தும் சூசூர் எல்லாரும் குடிப்பாங்க. நாங்கள் வந்து நார்த்தம்பழத்தை சூசூர் குடிக்க போகிறோம். நார்த்தம்பழத்தையும் போடுவாங்கடா. நான் நார்த்தம்பழம் சூசூர் குடித்ததே இல்லை. நார்த்தம்பழத்தையும் போடுவாங்க. நான் நார்த்தம்பழத்தில் சூசூர் குடித்ததில்லை. புளிப்பு இருக்கான்னு பார்த்துக்கடா. ஓய்,
பிலிப்பு இருக்கான்னு பார்த்துக்க. இப்போலாம் பிலிப்பு இருக்கா? பொண்ணு போமா இப்போ? இது பத்தாது, ஒன்று பத்தாது. இன்னும் அடுத்து போடுறியா? இதே போடணும். அப்போ அடுத்து போட்டு விட்ரு. அது வர மாட்டேங்குது, காய கண்டு அது வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சாய் வர மாட்டேங்குது, போட்டு கதக்கலாமா சாய் வரும்ல. நல்ல ஐடியா தான். இதுவாக இருங்கப்பா. சீனியும் சரியாக இருக்க தெரியல. சீனி கரெக்டாக உங்களுக்கு என்ன பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும். பார்த்துக்கலாம், நம்மானே குடிக்க போகிறேன். சீனி பத்தாரு நான் நன்னாரி சர்பத்து போகலாம். மட்டும் அந்த வேர் நம்ம ஊருக்குள்ள எங்கே நடக்குதில்ல, அது தெரியல, நான் பார்க்கல. நம்ம நன்னாரி வேர் கடைஞ்சுன்னா அப்படின்னு தந்துடலாம். வேர் கடைஞ்சி வார்த்தை பக்கம் போடுமா, இது ஐஸ் கட்டி போடுவோமா? ஐஸ் கட்டி போடு. நன்னாரி சர்பத்து வேர் கடைஞ்சி அது போட்டால் இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்கும். டேய் மண்ணில் விழுந்துடாமடா. விழுகாந்தோடனே அவனை மண்ணுக்கு ஓட்டாப்புல. இல்லை மண்ணை பரல. இப்போ போதும் போட்டுவோமா? ஃபுல்லாத்தையும் போட்டுரு. அப்பா எனக்கு கூலிங் தானே நல்லாயிருக்கும். ஒரு கலக்க ஒன்று வந்துச்சு. அந்த ஐசீட்டு எல்லாத்தையும் போட்டு விழுந்துச்சுண்ணா. கத்தி விட்டு கலக்கு. ஐஸ் கொஞ்சம் கரையடா. ஐஸ் கட்டி போட்டு கலக்கி கொடுக்கலாம். கலக்கட்டும், நல்லா கலக்குங்க சாரி. ஒன்று முக்கியமானது இதுக்கு வந்து கலர் பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும். கலர் பொடி போடுவோமா? ஏன்னா கலர் பொடி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு நன்னாரி செருப்பத்தா போடுறோம். கலர் பொடி போட்டால் நன்னாரி செருப்பத்தி போட்டால் அந்த வேற காய்க்கிறோம்ல. நன்னாரி செருப்பத்தி வேறு எங்கேயாச்சும் கிடந்தா பார்க்கணும்டா. பார்ப்போம். அது வேறு தெரியுமா உனக்கு எப்படி இருக்குமே? யாருக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும் அந்த வேறு எப்படி இருக்குமே. இப்போ அதிகமாக புத்து இதுக்குற வேலி ஓரமாக வேலிக்குள்ளே இருக்கும். செடிக்கல புத்து இந்த குட்டு இந்த மாதிரி இது இருக்கிற அந்த மாதிரி இதுக்கெலாம் கிடக்கும். ஐஸ் கட்டி இதை சீனியாக போட்டு கலக்க அப்படியே இன்னும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் உள்ளே தேடி போடுங்கண்ணா. மழையை பக்கம் அதிகமாக இருக்கும். நிறையா இருக்குது. அப்போ கிடைக்கும் தனியாக கீழே ஊற்றும்ல. இன்னொன்று போட்டிருக்கா. அது என்ன அது? இன்னொன்று போட்டோம். சம்சாவதையா? அது நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உடம்பு. நன்னாரி வேறு பிடிங்காந்து ஒரு நாள் சூசூர் குடிக்கிறான். போடுவான். ஏத்தனை தனிச்சு ஊற்றிக்கான்ட்டேன். அதுக்கு ஊற்றி கலக்கடா. கீழே ஊற்றுதா மருந்து? அப்போ நான் குடி எப்படி? அது கலக்கு கலக்கி எப்படி குடிச்சிருதேன். பார்த்துங்க, அழகி கலக்கிட்டாப்புல. பார்த்துக்குங்க. உள்ள சம்சையா அது என்னமோ சொல்லுவான். அந்த விதை போட்டிருக்கான். நல்லா ஊறிடுச்சு. அதை வீட்டில் ஊற வச்சுட்டு வந்துட்டான். அது எப்படி குடிச்சு காமிங்க சார். 49 வருஷம் நான்லாம் குடித்ததில்ல. நீ குடிச்சிருந்தோன்னியா? நான்லாம் குடித்ததில்ல. அது
வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே இனிப்பு 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 ஐஸ் கட்டி எல்லாம் போடவும் நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த்தம்பழம் கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைங்க நான் குடிக்கலாம் பார்த்தேன். நான் இதுவரையும் நார்த்தம்பழத்தை சூப்பர் குடித்ததில்ல. நல்லா இருக்குது. நான் குடிக்கலாம் பார்த்தேன், உடம்பு சரியில்லை. ஆனால் இப்போதைக்கு குடிக்க முடியாது. மறுபடியும் ஆஸ்பத்திரி ஊசி விடுற மாதிரி நிலம வந்துடுறேன். வெயிலுக்கு தான் நல்லா குடிக்கிறேன். வெயிலுக்கு இதாம்மா, வெயிலுக்கு நல்லா இருக்குது. அதுலேயே சம்சா விதை வேறு போட்டிருக்கான். அது நல்லா குடிங்க, நல்லாயிருக்கும். அவன் குடி நல்லா இருக்குது. சொல்கிற கேட்க மாட்டேங்கிறேன், குடிச்சே ஆகணும்னு சொல்கிறேன். இதை வேறு அதிகமாக குடித்தா சளி பிடிச்சிக்கலாம். எப்படி நல்லா இருக்குது. ஆனால் பிளிருன்னு சொல்லி அந்த நார்த்தம்பழத்தில் இருக்க தோலை ரொம்ப பிடிச்சிட்டேன். அந்த வாடை மட்டும் அடிக்குது. நார்த்தம்பழம் தோல் மேலே இருக்குன்னு ஒரு காக்கா தோல்னு சொல்லுவோம்ல, அது பிழிஞ்சிட்டாப்புல. ஆனால் அந்த வாடை மட்டும் அடிக்குது, மற்றபடி ஒன்றும் நல்லாயிருக்கு. ஆமாம், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பரான வீட்டில் சந்திப்போம். பாய். பாய்.